ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் கண்ட்ரோல் என்னென்ன இருக்குது, என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி சப்ளை தான் எல்லாம் ஒர்க் ஆகக்கூடிய கண்ட்ரோல் எல்லாமே. அதனால் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா கண்ட்ரோலுக்கும் இண்டிகேஷன் கொடுத்துருப்போம். எல்லா கண்ட்ரோலுக்கும் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. சப்ளை ஆன் பண்ணோன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைப் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்ஜிபி பிக்சல் கண்ட்ரோலரு. ஒரு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 120 எல்இடி பார்த்தீங்கன்னா இதில் கவுண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது கலர் கோடிங் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற கலர் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்சார் சுவிட்சிங் ஆச்சுன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு ஆன் ஆகிரும். அதேமாரி சென்சார் ட்ரிகர் ஆச்சுன்னா உங்களுக்கு ரிட்டன் கட் ஆஃப் ஆகிரும். கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் 12 வோல்ட் இன்புட், அதாவது டிசி 12 வோல்ட் இன்புட்டையும் ப்ளஸ் மைனஸு. சென்சாருக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு, அது ரெகுலேட் ஆகி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு கண்ட்ரோல்லேருந்து போயிடும். அதே போல் நெக்ஸ்ட்டு இதில் ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் வேரியன்ட் ஒன்று கொடுத்துருப்போம். அதாவது ஸ்பீடு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற பட்சம் டியூன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கூட்டியும் முடியும் குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் கான்செப்டில் இதில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா வார்ம் ஆகிட்டு, இதுவும் சேம் இதே எல்இடி தான், பட் இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா வார்ம் ஆகிட்டு. அதேமாரி இந்த கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா அதே சேம் கான்செப்ட். இந்த கண்ட்ரோல் எப்படி கனெக்ஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த கண்ட்ரோல்லையும் இது பார்த்திங்கன்னா வார்ம் ஆகிட்டு கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆன் ஆகிட்டு வார்ம் ஆகிட்டு வருது. அதேமாதிரி ரிட்டன் நீங்கள் கட் பண்ணணும்னா சென்சாரை நீங்கள் சுவிட்ச் அதாவது கிராஷ் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இதிலே வார்ம் ஆகிட்டு இந்த கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் லேம்பு அப்படின்னா ஸ்பாட் லைட்டு, ஸ்டேர்கேஸ் சைடில் யூஸ் பண்ணுற லைட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சுவிட்ச் கண்ட்ரோலில் ஆன் ஆஃப் கொடுத்துருப்பீங்க. மொத்த லைட்டும் எல்லா லைட்டும் ஆன் ஆகிட்டு எல்லா லைட் ஆகும். சுவிட்ச் ஆன் பண்ணும்போது லைட் ஆன் ஆகும், சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். அதே கான்செப்ட் தான் இதுலேயுமே. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, சென்சார். சுவிட்சுக்கு பதிலாக சென்சார். நீங்கள் சென்சார் வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா உங்களுக்கு அதாவது கண்ட்ரோலிங் சப்ளை போய் உங்களுக்கு லைட் ஆன் ஆகிரும். அதேமாதிரி சுவிட்சிங் ஆச்சுன்னா மறுபடியும் நம்மளுக்கு கண்ட்ரோலர் கட் ஆஃப் ஆகிரும். ஸோ இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் ஏசி லைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டிசி லைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும். உங்களுக்கு சப்ளை இன்புட்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரிலே டைப்பில், இதுவும் டிசியில் யூஸ் பண்ணிக்கலாம், ஏசியில் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்புட்டு நீங்கள் 12 வோல்ட்டு கொடுத்தாலுமே உங்களுக்கு அவுட்புட்டு பாசிட்டிவ் 12 வோல்ட் இதிலேருந்து எடுத்துக்கலாம். இல்லை ஏசி 230 வோல்ட் இன்புட்டு கொடுத்து நீங்கள் அதாவது ஃபேஸு பார்த்தீங்கன்னா இதில் அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் என்ன வரும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதாவது 24 படிக்கு கொடுத்துருப்போம். இதில் வந்து நீங்கள் குறைச்சிக்க முடியும், கூட்டிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 24க்கு இருக்குது. அதாவது இதில் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டிஇசி ஐஎன்சி அப்படின்னு 2 மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் குறைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படியும் நம்மளுக்கு குறைஞ்சிட்டே வரும். அதேமாரி இந்த கண்ட்ரோலு நீங்கள் ஆனில் இருக்கும்போது நீங்கள் வந்து கூட்டி குறைக்க உங்களால் முடியாது. கண்ட்ரோல் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆனில் இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் சென்சாரு கட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் ஏற்ற முடியும். இப்போ 24க்கு வச்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகும். ஸோ இதுவும் 12 வோல்ட், அதாவது கண்ட்ரோலுக்கு சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 12 வோல்ட்டு தான். அவுட்புட்டு மட்டும் தான் இதில் வந்து வேரியண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ரிலே டைப்பில் போகும்போது டிசி ஏசி ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும். அதாவது அவுட்புட் மட்டும். இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை யூனிட்டு 12 வோல்ட்டு தான் இந்த கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த கண்ட்ரோலில் இவ்வளோ தான் கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்லோட் பண்ணுறேன். இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இது 26க்கான ஸ்டெப்ஸுக்கான கண்ட்ரோலர். அதாவது 26 படிக்கு நீங்கள் போடலாம். அது வந்து ரிலே டைப்பில் 24 மட்டும்தான். இதில் வந்து உங்களுக்கு 26 வரையும் ஒர்க் ஆகும். அதே கான்செப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரிமெண்ட் ரெண்டுமே இதில் பண்ணிக்கலாம். 26க்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து குறைக்கும் போது நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் குறைஞ்சிட்டே வரும். எவ்வளோ செட் பண்ணுறோமோ செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இண்டிகேஷன் நீங்கள் வந்து 17 படி, 16 படி, 15 படி இது மாதிரி எந்த வேரியண்ட் வருமோ நீங்கள் எல்இடியோட கவுண்ட்டு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே கான்செப்டில் ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு மறுபடியும் ஏற்றணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த ஐஎன்சி அப்படிங்கிற பட்டனை அழுத்தும் போது ஒரு பிளிங்க் ஆகும். அப்போ பிளிங்காக ஒரு எல்இடியாக பார்த்தீங்கன்னா இதில் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோலரு. மொத்தம் இதில் எல்லா வேரியண்ட்லேயுமே நம்மகிட்ட கண்ட்ரோலர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 26க்கான கண்ட்ரோலரு. இது ரிலே டைப்பில் இது டோட்டல் ஆன் ஆஃப் கண்ட்ரோலரு. இந்த கண்ட்ரோலர் பார்க்க போகிறது ரன்னிங் ஸ்டிப்பான வார்ம் ஒயிட் கண்ட்ரோலரு. இது ரன்னிங் ஸ்டிப்லேயே பார்த்தீங்கன்னா RGB கலரு. மொத்தம் இத்தனை வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலர் இருக்குது. உங்களுக்கு தேவை கண்ட்ரோல் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்பர் பார்த்திங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதேமாரி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன் உங்கள் நம்பரு ஃபுல் அட்ரஸ் எல்லாமே to Z. உங்களுக்கு டவுட்டோ இல்லை உங்களுக்கு நீடு இருந்தாவோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். என்ன டீட்டெயிலுமோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது கண்ட்ரோல் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம வாரண்டியோடு தான் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு என்ன கண்ட்ரோல் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், கஸ்டமைஸ் அதுக்கு மாதிரி பண்ணி உங்களுக்கு நம்ம லோ பட்ஜெட்டில் கொடுக்குறோம். அதே மாதிரி இது நம்ம ஓன் மேக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நேமில் பார்த்திங்கன்னா ஓன் பிராண்டாக போட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 years 6 years அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த இஷ்யூ வந்தது கிடையாது. உங்களுக்கு மேலே ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.